ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். அந்த அப்டேட்ன்றதோட ஒரு சூப்பரான ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம். இந்த நியூஸ் என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற நியூஸா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ அதுக்கு ஆப்போசிட் மாதிரி இந்த நியூஸ் மாறி இருக்குன்னு சொல்லலாம். அது என்ன நியூஸ் தான், யாரை பத்தின்னு கேட்டீங்கன்னா, வினேஷ் போகத் அவங்கள பத்தி தான். ஸோ வினேஷ் யாரு அப்படின்னா, இவங்க ஒலிம்பிக்ஸ் 2024 பாரிஸ்ல நடக்கிற இந்த ஒலிம்பிக்ஸ் 2024ல அவங்க ஒரு மெயினான ஒரு ஈவெண்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. விமன் கேட்டகரியில இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இவ்வளோ கண்ட்ரீஸ் கொலாபரேட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நடத்துறாங்க. எவ்வளோ கண்ட்ரீஸ் மெயினா அவங்களோட டஃபை கொடுத்து இந்த ஈவெண்ட்ல போட்டி போடுறாங்க. இதுல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த வினேஷ் போகத் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த லீடிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் டு இந்த ஒலிம்பிக்ஸ்ல இப்ப நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்ல ஃபைனல் வரைக்கும் வரதுனா ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா ஒலிம்பிக்ஸ்ல நீ வெரிஃபை ஆகணும்னா இவ்வளோ கண்ட்ரீஸ் வருவாங்க. அந்த கண்ட்ரீஸ் கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள ஒவ்வொருத்தங்களா டிஃபீட் பண்ணி நீங்க ஃபைனல்ஸ் வரதே ஒரு பெரிய ப்ராசஸ் சொல்லலாம். அந்த ஃபைனல் ப்ராசஸ் நீங்க லூஸ் பண்ணீங்கன்னா அதோட பெரிய கஷ்டம் யாருக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? சரி, ஓகே, ஏன் லூஸ் பண்ணாங்க? ஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு பர்சன் வந்துட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிற பாசிபிலிட்டிஸ் தானே அதிகம்னு கேட்டீங்கன்னா, அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க விளையாட விட்டு இருந்தாவாச்சும் அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் அவங்களோட கவுன்சில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை அந்த விளையாட்டுல இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்டா நீக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தப்பு எதுவுமே அவங்க லீகலா பண்ணலன்னு சொல்லலாம். என்ன ஒரு ரீசன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மைனட் ரீசன். அவங்க உடம்பு இடையில பாத்தீங்கன்னா இவங்க 50 கிலோ அந்த போட்டியில தான் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஒரு 50 கிலோ இருக்கவங்கலாம் ஒரு கேட்டகரியில இணைவாங்க இல்லையா? ஸோ அந்த 50 கிலோ கேட்டகரியில இவங்க விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த 50 கிலோல பாத்தீங்கன்னா வெறும் 100 கிராம் 100 கிராம் இவங்க 50 எப்படி மொத்தமா சொல்லலாம் 50 கேஜி 100 கிராம்ஸ் இவ்வளவுதான் இவங்க வெயிட் அதிகமாயிருக்கு. ஸோ இந்த வெயிட் அந்த 100 கிராம்னால அந்த ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களோட கேமை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இவங்களை துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 100 கிராம்ஸ்லாமா துரத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. ஒலிம்பிக்ஸ் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா 50 கிலோனா 50 கிலோ உள்ளதான் இருக்கணும், 50 கிலோ மேல இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ்ல இருக்கிறதுனால இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இதை கேட்ட அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல்ல ஆளாயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு வராங்க. இதை அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎம் மோடி அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது உங்களோட ஒரு தோல்வி கிடையாது, ஒரு வெற்றிக்கான ஒரு படி. உங்களோட ரூட்ஸ் இன்னும் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸும் சரி, நம்மளோட இந்தியா பிரசிடென்ட்டும் சரி அவங்களோட ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்போர்ட் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இது வெற்றி இது தோல்வின்னு சொல்லவே முடியாது. நீங்க விளையாடவே இல்லை, நீங்க தோல்வினா நீங்க விளையாட்டு தோட்டா தான் தோல்வி, நீங்க விளையாடவே இல்லை, நீங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் வெற்றி தான் சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்போ அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல போய் இந்த மாதிரி ஒரு 100 கிராம்ஸ்ல அவங்க வெளியே எடுத்ததுனால அவங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.